வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது AppTipsTamil சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்ளிகேஷன் Unacademy அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி Unacademy அப்ளிகேஷன் இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த Unacademy அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பைஜூஸ் வேதாந்த் மாதிரி ஒரு லேர்னிங் ஆப் தாங்க. பட் பைஜூஸ் வேதாந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினாக கவர் பண்ணுறாங்க. பட் இந்த Unacademyல பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிசி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் அவங்க வந்து மெயினாக கவர் பண்ணுறாங்க. அதாவது மெயினாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே நீங்கள் இந்த ஆப் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குங்க, பெய்டு வெர்ஷன் இருக்குங்க. பெய்டு வெர்ஷன் வந்து Unacademy ப்ளஸ்ன்ற நேம்ல வச்சிருக்காங்க. இந்த Unacademyல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடாகவே நிறைய ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ கோர்சஸ் வந்து இந்த Unacademyல இருக்குங்க. இந்த Unacademy ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு புதுசாக கோர்சஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நிறைய லைவ் வீடியோஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ப்ளஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டவுட் கிளியரிங் செஷன் மூலமாக உங்களுக்கு இருக்க டவுட்டை வந்து நீங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாங்க. இந்த Unacademy அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Unacademy ஆப்பை ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கோல்ஸ்ன்னு சொல்லி. இந்த ஆப் மூலமாக உங்களால் என்னென்ன எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாம் பக்கத்துலேயே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து இதில் வந்து கோர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குமே, அதாவது சிபிஎஸ்சி 9th 10th 11th 12th அதே மாதிரி ப்ரோக்ராமிங் கோர்சஸ், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இதில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுமோ அது பக்கத்தில் இருக்க ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து இப்போதைக்கு பேங்க் எக்ஸாம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு எக்ஸாமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்குங்க. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் அடுத்தடுத்து இருக்குன்ற மாதிரி, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணுறாங்க, இந்த கோர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு வந்து லெசன்ஸ் இருக்குது, எத்தனை டெஸ்ட் வந்து இதில் இருக்குது, இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் வந்து என்னென்ன லாங்குவேஜில் இருக்குன்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் எந்தெந்த ஸ்டாஃப்லாம் எடுக்கிறாங்கன்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கோர்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி ஒவ்வொரு லெசனை வந்து என்னென்னக்கு எடுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஃபார் ஃப்ரீ, அதாவது பேயே பண்ணாமையே அந்த ப்ளஸில் வர ஒரு சில கோர்சஸ், ஒரு சில லெசன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாங்க. அதை தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு டாபிக் பற்றியோ ஏதோ ஒரு லெசன் பற்றியோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் என்ன டாப்பிக்லாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் எத்தனை கோர்சஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளிக் பண்ணிங்கனாலே இந்த டாப்பிக்கில் என்னென்ன இன்னும் சப் கேட்டகரி மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, அது மாதிரி இதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாக் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க டாப் ரைட் கார்னரில். இந்த மாதிரி லாக் ஐக்கான் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி தாங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ளஸில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் என்னென்ன ஸ்டாஃப்லாம் எடுக்கிறாங்க அந்த ஸ்டாஃப் டீட்டெயில் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் வந்து என்ன டாபிக் வந்து எடுக்கிறாங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாஃப்க்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்ச் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது லேர்ன் பண்ணும்போது இவ்வளோ நேரம் நீங்கள் லேர்ன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பேட்ச், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆப்பில் பேட்ச் மாதிரி கிடைக்குங்க. இந்த பேட்சை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டாஃப்க்கு இத்தனை பேர் வந்து பேட்ச் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாரை பற்றி ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாங்க. இந்த ஸ்டாஃப் வந்து எடுத்த லெசன்ஸை வந்து எத்தனை நிமிஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க ஓவராலாக அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாஃப் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Unacademyல வந்து ப்ளஸ்ன்னு சொல்லி பே பண்ணி படிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் வர ஒரு சில கோர்சஸ், ஒரு சில வீடியோஸை வந்து ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி ஃப்ரீயாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த Unacademyல. அந்த மாதிரி இந்த ஸ்டாஃப் எடுத்திருக்கிற ப்ளஸில் வர வீடியோஸில் எதுலாம் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் அப்கமிங்னு சொல்லி இந்த ஸ்டாஃப் எடுக்கிற
ப்ளஸில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வரப்போகுதுன்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் எடுத்திருக்க ஒரு சில ஃப்ரீ கோர்சஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்டாஃப்மே ஓரளவு ஃப்ரீ கோர்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாஃபோட ப்ரொஃபைலில் போய் பார்த்து அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃபை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்கமிங் கோர்சஸ்ன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் அடுத்து என்னென்ன கோர்சஸ்லாம் வரப்போகுதுன்ற ஃபுல் டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்கமிங் கோர்சஸ், ரீசென்ட்லி ஸ்டார்டட் கோர்சஸ், பாப்புலர் கோர்சஸ்ன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் இருக்கிற எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸுக்கு பக்கத்தில் சிலபஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிலபஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் என்னென்ன கேட்டகரியில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, இன்னும் என்னென்ன கோர்சஸ்லாம் அப்கமிங்கில் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு கோர்ஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போது இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மந்த் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மந்த்துக்கு மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை 3 மந்த்துக்கு மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், 6 மந்த், 12 மந்த், இந்த மாதிரி 24 மந்த் வரைக்கும் அவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷனுமே அவங்க கொடுக்குறாங்க. இந்த அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே கோர்சஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் முக்கால்வாசி கோர்சஸ் வந்து இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டாஃப் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெடிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னன்னா நீங்கள் இந்த ஆப்பில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து உங்களுக்கு வந்து பேட்ச் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் மாதிரி கிடைக்குங்க. இந்த கிரெடிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் ப்ளஸில் ஜாயின் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து மெசேஜ் கூட அனுப்பி உங்களோட டவுட் வந்து கேட்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராக்ரஸ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஒரு சில ப்ராக்ரஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேதாங்க அதை பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்க கோர்ஸை வந்து இந்த கோர்ஸ் ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது ப்ளஸ் ஆப்ஷனை பார்த்தவங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸில் என்னென்ன டாப்பிக்கில் எத்தனை கோர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றத ஃபுல் டீட்டெயிலாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதில் உங்களுக்கு என்ன டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணி அது ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மை லைப்ரரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் என்ன, நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கோர்சஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்றதை இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லெசன்ஸ்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு லெசன் வந்து புக் மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு சொல்லி நீங்கள் ஏதாவது வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்ற ஹிஸ்ட்ரியை இதில் போய் பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ லேர்னிங் சொல்லி நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூ லேர்னிங் சொல்லி கீழே கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ். இந்த அப்டேட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து அப்கமிங்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நாளைக்கு வரும் இல்லை நாளை கழிச்சு வரணும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த நோட்டிஃபை மீ நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வருங்க. அதாவது அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாஃபை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. அதுக்கப்புறம் இந்த நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க அன்அகாடமி ப்ளஸில் நீங்கள் பே பண்ணி படிக்கிற ஒரு சில கோர்சஸ் ஒரு சில வீடியோஸை வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாங்க என்னென்ன ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வருதுன்ற மாதிரி. இந்த அன்அகாடமியில் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ் சாட்டில் நீங்கள் கேட்டுக்கலாங்க. அதேமாதிரி குவிஸும் அட்டன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் என்னென்ன லாங்குவேஜில் கோர்சஸ்லாம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாஃப் கூட மெசேஜ் அனுப்பியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனில் போய் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன் என் கிரெடிட், அதாவது இந்த ஆப் மூலமாக நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50 கிரெடிட் பாயிண்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒருத்தவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 50 கிரெடிட் பாயிண்ட் கிடைக்குங்க. என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்அகாடமி ப்ளஸில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, அமௌண்ட் பே பண்ண போகிறீங்கன்னா இந்த கிரெடிட் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறைச்சிக்கலாங்க. அதாவது மேக்ஸிமம் 10% அமௌண்ட் வந்து இந்த கிரெடிட் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அன்அகாடமியில் ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீ வீடியோஸுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைனில் கூட பார்த்துக்கலாங்க. இந்த அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நிறைய கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்தது போக நீங்கள் பெய்டு வெர்ஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். தமிழில் கிளாஸ் இருக்கிற ஒரு சில ஸ்டாஃபோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க எப்பயாவது ஃப்ரீ வீடியோஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது தமிழ் ஸ்டாஃப் வந்து அன்அகாடமியில் வீடியோ பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பற்றின வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷனையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ பண்ணுறோம். இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டெக்னாலஜி நேமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் வீடியோ பண்ணுறோம். நீங்கள் இன்னும் ஆப்டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இன்னும் ஆப்டிப்ஸ் சேனலில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் அங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.